ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு எங்கம்மா அப்பாவை காணும்னு குழலி கேட்க, அப்பா மட்டும் வரலன்னா நான் அப்பா பிள்ளையா இருக்கேனா, இதுக்கப்புறம் அப்பாட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோவில் வந்து இறங்குறது யார்? ஆட்டோ திடீர்னு வந்து நிற்கிதே. நான் ஆட்டோக்காரன் பாட்டையை போட்டுக்கிட்டு வந்து நிற்க, திடீர்னு பார்த்தோன்னா யாரா அதுன்னு எட்டிக்கிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. பார்க்காதீங்க, இப்போ பிஜிஎம்மை போடுங்க, பாண்டியனா கொக்கா கொக்கா. அதுக்கேற்ற மாதிரி இவர் இறங்கிட்டாருங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமலையில் நினைய தயாரா எல்லாரும் ரெடி ஆகிடுங்க, சென்டிமெண்ட் சீன் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிற்க, அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லிட்டு பாசத்தில் இவங்க போய் நிற்க, சரிப்பா இப்போயாவது போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனா வீட்டிலேருந்தும் வந்தாச்சு, நம்ம தங்கமயில் வீட்டிலேருந்தும் வந்தாச்சு. நம்ம தங்கமயிலோட அம்மாவுக்கு 1000 கவலைங்கிற மாதிரி பொண்ணை நினச்சி 1001வது கவலை ஒன்று. இவ எங்கே போனாலும் தட்டை தூக்கிக்கிறாளேன்னு சொல்லிட்டு, சரி இது பாசத்துக்காக தட்டை தூக்குறதுமா, இதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போர்டை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ண, என்ன ட்ராவல்ஸ்ன்னு மட்டும் ஓப்பன் பண்ணிருக்கு, இது ட்ராவல்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியாதா, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணடான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ண, ஐயோ போர்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இது மலர் மாலையை தூவி விட்றாங்களாமா. டே அப்பா பூவை தூவி விடுறத நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பூவை தூவி முடிச்சோன்னே நம்ம பாண்டியனோட ரியாக்ஷன் தான் வேற லெவலில் இருக்கும். ஜூம் வைங்கடா க்ளோஸ்அப்பில் வைங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு காமிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த டைம் பார்த்து பாண்டியன்ற பேரை பார்த்ததும் எப்படி இவருக்கு சென்டிமெண்ட் அப்படியே காவேரி ஆறே கண்ணில் கரை புரண்டு வருதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கண்ணீர் விலக, அதுக்கப்புறம் அச்சோ சென்டிமெண்ட்டில் பிச்சு பெடல் எடுக்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு எத்தனை வீட்டில் உட்காந்து ஊன்னு அழுக போகிறாங்களோ அது தெரியலங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் தொற்று போகும், இந்த இடத்துல இந்த பாட்டை போடலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. போட்டு விட்டாங்க பாருங்க வேற